ஹலோ ஆல், வெல்கம் டு ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சி கிளாஸ். இன்றைக்கி நம்ம பெரியார் டாப்பிக்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃப்ரீக்வெண்ட்டாக நம்மளோட எக்ஸாம்ஸில் கேட்குற கொஷின்ஸ் பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெரியாரோட பேர் வந்து ஈவி ராமசாமி. பெரியார் அப்படிங்கிற டைட்டில் ஈவி ராமசாமிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம இவரை பெரியார் அப்படின்னு சொல்லுவோம். இவரோட உண்மையான பேர் வந்து ஈவி ராமசாமி. இவர் 1879 1973 இது வந்து இவரோட பிறந்த மற்றும் இறந்த தினம். மொத்தமாக இவர் 94 வயது வரைக்கும் வாழ்ந்திருப்பார். ஸோ டேட்டோட சொல்லணும் அப்படின்னா இவர் செப்டம்பர் 17 1879 பிறந்திருப்பார். 24 டிசம்பர் 1973 வந்து இறந்திருப்பார். ஸோ இவரோட இவரோட பெற்றோர்கள் யாருன்னா வேங்கடப்பன், சின்னத்தாய் அம்மாள். இவருடைய பெற்றோர்கள் வேங்கடப்பன், சின்னத்தாய் அம்மாள். இவரோட பேரை நம்ம ஈவி ராமசாமின்னு சொன்னோம். அப்போ ஈவியோட ஃபுல் ஃபார்ம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஈரோட் வேங்கடப்ப ராமசாமி அப்படிங்கிறத இவரோட ஃபுல் நேம். ஷார்ட்டாக ஈவி ராமசாமி அப்படின்னு சொல்கிறோம். பெரியாருங்கிறது இவருக்கு வழங்கின பட்டம். இவருடைய பெற்றோர் வெங்கடப்பன், சின்னத்தாய் அம்மாள். இவருக்கு ஒரு புனை பெயர் இருக்கு, சித்திரபுத்திரன். இது என்ன சித்திரபுத்திரன் அப்படின்னா, தமிழில் ஒரு மேகசின் இருந்திருக்கும், திராவிடன் அப்படிங்கிற மேகசினில் இவர் நிறையா படங்கள் வரைந்திருப்பார். ஒரு கருத்தை தெரிவிக்கணும் அப்படின்னா அதை டைரக்டாக சொல்லாமல் படங்கள் மூலயமா தெரிவிச்சிருப்பார். எந்த மேகசின் அப்படின்னா திராவிடன் அப்படிங்கிற மேகசின். திராவிடன் அப்படிங்கிற இதழில் இவர் சித்திரபுத்திரன் அப்படிங்கிற பேரில் நிறையா சித்திரங்கள் வரைஞ்சி அரசாங்கத்தை விமர்சனம் செஞ்ச மாதிரி நிறையா ரிலீஸ் பண்ணியிருப்பார், போஸ்டர்ஸ் மாதிரி ரிலீஸ் பண்ணியிருப்பார். ஸோ அதனால இவரோட புனை பெயர் வந்து சித்திரபுத்திரன் அப்படிங்கிறதுல இருக்கு. இவருடைய மதர் டங் வந்து கன்னடா. தமிழ் கிடையாது, கன்னடா. 1918 இவர் ஈரோடோட முனிசிபாலிட்டிக்கு சேர்மன் ஆயிருப்பார். ஈரோடு நகரசபை சேர்மன் ஆயிருக்கார் இவர் 1918. 1920 நான் கோஆபரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கேற்றிருப்பார். 1920 நான் கோஆபரேஷன் மூமெண்ட், ஒத்துழையாமை இயக்கம். 1921 கள்ளுக்கடை மறியல். இந்த கள்ளுக்கடை மறியலுக்காக இவரோட தென்னந்தோப்புல இருந்த 500 தென்னை மரங்களை இவர் வெட்டியிருப்பார். முக்கியமாக ஒரு டேட்டா சொல்லாமல் விட்டுட்டேன், நோட் பண்ணிக்கோங்க. இவர் அவருடைய 19ஆம் வயதில் 19th ஏஜில் திருமணம் பண்ணியிருப்பார். அதான் அவரோட முதல் திருமணம், ஃபர்ஸ்ட் மேரேஜ். நாகம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணியிருப்பார், நாகம்மை. நெக்ஸ்ட்டு 1922 23, 1922 23 இவர் சென்னை ப்ராவின்ஸ் காங்கிரஸ்க்கு ஹெட்டாக இருப்பார். சென்னை மாகாண காங்கிரஸ்க்கு தலைவராக இருப்பார். ஸோ சென்னை ப்ராவின்ஸோட காங்கிரஸ்க்கு இவர் தலைவராக ஹெட்டாக வந்து இருப்பார். நைன்டீன் 1924 வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது நடந்திருக்கும். வைக்கம் சத்தியாகிரகா. இந்த வைக்கம் அப்படிங்கிற இடம் வந்து கேரளாவில் இருக்க ஒரு இடம். ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் தான் பெரியாரை வந்து இங்கே கூட்டிகிட்டு போயிருப்பார். இங்கே வந்து பெரிய போராட்டம் நடக்கும். கீழ் ஜாதி மக்களை வந்து கோயிலுக்குள்ளே அனுமதிக்க மாட்டோம், தெருக்களில் பிராமணர்கள் வசிக்கிற தெருக்களில் வந்து அனுமதிக்க மாட்டோம், அவங்க குடிக்கிற தண்ணியை அவங்க யூஸ் பண்ணுறதுக்கு அனுமதிக்க மாட்டோம்னு நிறையா பிரச்சனை போயிட்டுருக்கோம் வைக்கம்ங்கிற இடத்துல. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணுறதுக்காக ஜார்ஜ் ஜோசப் அப்படிங்கிறவர் தான் பெரியாரை வைக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஸோ அது மூலிமா அங்கே வைக்கம் சத்தியாகிரகா அப்படிங்கிறது நடந்திருக்கும்.
கோயில் நுழைவு போராட்டம், டெம்பிள் என்ட்ரிக்காக ப்ரொட்டஸ்ட் நடந்து ஃபைனலாக கோயிலுக்குள்ளே வந்து தலித் மக்களை அலோவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ தலித் மக்களுக்காக நடந்த ஒரு போராட்டம் தான். அடுத்தது 1925 அதே கேரளாவில் சேரன் மாதேவி குருகுலம் இது ஆல்ரெடி நம்ம சேனல்லையே ஒரு வீடியோவில் பார்த்துருக்கோம். இங்கே வந்து விவிஎஸ் ஐயர் அப்படிங்கிறவர் தான் இந்த சேரன் மாதேவி குருகுலத்துக்கு வந்து ஓனராக இருப்பார். இவர் வந்து தனித்தனி டைனிங் 2 டைனிங் வந்து அலோவ் பண்ணியிருப்பார். 2 மக்களுக்கு 2 டைனிங், பிராமின்ஸ்க்கு 1, நான் பிராமின்ஸுக்கு 1. ஸோ பிராமின்ஸாக இருக்கவங்க வந்து பெஞ்ச் மேலே உட்காந்து சாப்பிட்ணும், நான் பிராமின்ஸாக இருக்கவங்க வந்து தரையில் உட்காந்து சாப்பிடுவாங்க. இப்படி ஒரு 2 டைனிங் சிஸ்டம் வந்து விவிஎஸ் ஐயர் அவரோட சேரன் மாதேவி குருகுலத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருப்பார். இது பிடிக்காம பெரியார் வந்து அங்கே போராட்டம் பண்ணி அதையும் ஒரு முடிவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. இறுதியில் இந்த சேரன் மாதேவி குருகுலத்தை க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது 1929 நமக்கு முதல் சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட கான்ஃபரன்ஸ் ஒன்று நடக்கும். செங்கல்பட்டில் WPA சவுந்தர பாண்டியன் தலைமையில் வந்து நடக்கும். 1929 முதல் சுயமரியாதை இயக்கத்துக்கான மாநாடு ஒன்று நடக்கும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டோட கான்ஃபரன்ஸ் இந்த இயர் ஆஃப் 1929 ஃபஸ்ட்டு கான்ஃபரன்ஸ் நடக்குது. இது செங்கல்பட்டில் WPA சவுந்தர பாண்டியன் தலைமையில் வந்து நடக்கும். ஸோ இதில் இவங்க என்ன தீர்மானம் கொண்டு வருவாங்க அப்படின்னா, பெயருக்கு பின்னாடி இருக்க சாதி பெயரை நீக்கணும். ஸோ பெயருக்கு பின்னாடி இருக்கிற சாதி பெயர்களை வந்து நீக்கணும் அப்படிங்கிற மாதிரி தீர்மானம் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. இதோட 2வது மாநாடு 1930 ஈரோடில் நடக்கும். இதுக்கு யார் தலைவராக இருந்தா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து 3வது மாநாடு 1931 விருதுநகரில் நடக்கும். அடுத்தது 1936 அம்பேத்கர் எழுதின அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட்டுங்கிற புக்கு. அதை தமிழில் பெரியார் டிரான்ஸ்லேட் பண்ணியிருப்பார். புரியுதா? அம்பேத்கர் வந்து எழுதின ஒரு புக்கு. அம்பேத்கர் இந்த இயரில் எழுதலை, இந்த 1936 1936 வந்து அம்பேத்கர் எழுதலை. அம்பேத்கர் முன்னாடியே எழுதியிருப்பார். இந்த 1936 பெரியார் வந்து இந்த புக்கை தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பார். ஓகேவா? தமிழில் டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருப்பார். என்ன பேரில் அப்படின்னா சாதி ஒழிப்பு. அடுத்து 1938 நவம்பர் 13 ஈவிஆருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கியிருப்பாங்க. பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து ஈவிஆருக்கு வழங்கியிருப்பாங்க. யார் வழங்கியிருப்பாங்க அப்படின்னா தர்மாம்பாள் வந்து இந்த பட்டத்தை வழங்கியிருப்பாங்க. இது சென்னையில் நடந்த ஒரு பெண்கள் மாநாடு விமென்ஸ் கான்ஃபரன்ஸில் அந்த பட்டம் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணது யார் அப்படின்னா மறைமலை அடிகளோட மகளான நீலாம்பிகை அம்மையார். இந்த கொஷின் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால தான் நான் வந்து ஃபுல்லாக கான்ஃபரன்ஸை அரேஞ்ச் பண்ணது யார், அதில் வந்து இவருக்கு பெரியாருங்கிற பட்டம் கொடுத்தது யார் அப்படிங்கிறது ரொம்ப டீட்டெயில்டாக பார்க்குறோம். ஏன்னா இந்த டாபிக் வந்து நமக்கு தமிழ் புக்லேயும் இருக்குது அண்ட் நமக்கு ஜிகே புக்கில் நம்மளுடைய ஸ்கூல் புக்ஸில் வந்து இருக்குது. ஸோ இந்த டாபிக் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட், நோட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 13 1938. அடுத்தது ரிப்பீட் ஆகுது, நம்ம எரேஸ் பண்ணிக்கலாம்.
ஓகே. 1938 நீதி கட்சிக்கு இவர் தலைவர் ஆவார். ஸோ 1938 ஜஸ்டிஸ் பார்ட்டிக்கு பெரியார் வந்து தலைவர் ஆவார். ஏன்னா ஜஸ்டிஸ் பார்ட்டியில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாம் பெரியாரை வந்து ஜெயிலில் போயிட்டு அவரை ரெக்வஸ்ட் பண்ணுவாங்க. 1938 வந்து பெரியார் ஜெயிலில் இருப்பார். அங்கே போய் இவரை ரெக்வஸ்ட் பண்ணி இவரை வந்து ஜஸ்டிஸ் பார்ட்டி நீதி கட்சிக்கு வந்து தலைவராக்குவாங்க. அடுத்தது 1940 காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடக்கும், காஞ்சிபுர கான்ஃபரன்ஸ். இதில் திராவிட நாடு, நம்மளுடைய தமிழ்நாடு தான் திராவிட நாடு. திராவிட நாடு அப்படிங்கிறதுக்கு ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் எங்கள் திராவிட நாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் ஒன்று இவங்க ரிலீஸ் பண்ணுவாங்க. 1944 திராவிட கழகம் உருவாகும். திராவிட கழகம் எப்படி உருவாகும்னா, பெரியார் ஆரம்பித்த சுயமரியாதை இயக்கம் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஒன்று சேர்த்தி திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. நேம் வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க, பெயர் மாற்றம் பண்ணுறாங்க 1944. ஸோ எங்கே இது நடக்கும் அப்படின்னா சேலத்தில் நடந்திருக்கும். சேலத்தில் ஒரு மாநாடு நடக்கும், அந்த மாநாட்டில் இது வந்து நடந்திருக்கும். அடுத்தது நமக்கு 1945 திருச்சியில் கருப்பு சட்டை மாநாடு, பிளாக் ஷர்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்திருக்கும். அதில் பெரியார் வந்து கருப்பு சட்டை அணிஞ்சிருப்பார். இவருக்கு ஆப்போசிட்டாக வந்து அண்ணா வெள்ளை சட்டை அணிஞ்சிருப்பார். அது ஒரு பிரச்சனை. அவங்க சண்டை போட்டு கருத்து வேறுபாடுனால அவங்க பிரிஞ்சிருவாங்க. அண்ணாவும் பெரியாரும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிருவாங்க. அது காரணம் 1949 நம்ம பார்த்தோம், பெரியாரோட மனைவி வந்து நாகம்மை அப்படின்னு. நாகம்மை வந்து இறந்துருவாங்க. நாகம்மை இறந்தக்கப்புறம் பெரியார் வந்து மணியம்மை அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிடுவார். அப்போ பெரியாருக்கு வந்து வயது ரொம்ப அதிகமாக இருக்கும், மணியம்மைக்கு வந்து கம்மியாக இருக்கும். ஒரு 30-40 வயசு வித்தியாசத்தில் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிடுவார். ஸோ இதனால அண்ணாக்கும் பெரியாருக்கும் கருத்து வேறுபாடு வந்துடும். அண்ணா வந்து இவரை விட்டு விலகி 49 அதே ஆண்டு 1949 ஆண்டுலேயே டிஎம்கே அப்படிங்கிறது அண்ணா வந்து உருவாக்குவார். ஸோ அண்ணா கூட வந்து நிறையா பேர் வந்துடுவாங்க. பெரியார் கிட்ட இருந்த நிறையா பேர் வந்து அவங்களுக்கும் பெரியார் செஞ்சது பிடிக்காம அவங்க பெரியாரை விட்டு விலகி வந்து அண்ணா கூட வந்து சேர்ந்துருவாங்க. பெரியாரின் திருமணத்திற்கு சொல்கிற காரணம் என்ன அப்படின்னா, அவருக்கு வந்து வாரிசு இருக்க மாட்டாங்க. ஸோ என்னோட சொத்துக்களுக்கும் நான் ஆரம்பித்த இயக்கங்களுக்கும் ஒரு வாரிசு வேணும் அப்படிங்கறக்காக திருமணம் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருப்பார். அடுத்து 1949 பார்த்தாச்சு. 1954 பெரியார் வந்து பர்மாவுக்கு போயிருப்பார். ஏன் பர்மாவுக்கு போகிறாரு அப்படின்னா, அங்கே வந்து புத்தாவோட 2500வது பிறந்த நாள். 2500வது பிறந்த நாளை வந்து கொண்டாடுறதுக்காக பர்மாவுக்கு 1954 வந்து போயிருப்பார். இதில் முக்கியமாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் நம்ம. பர்மா அப்படிங்கிற பேர் 1989 வருடம் தான் மியான்மர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுவாங்க. இப்போ போய்ட்டு நம்ம பர்மாவை மேப்பில் தேடணும் அப்படின்னா இருக்காது, மியான்மர் அப்படிங்கிற பேரில் தான் இருக்கும். ஸோ பர்மா அப்படிங்கிறது 1989 தான் மியான்மர் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போது வந்து பர்மாங்கிற பேர் தான் இருந்திருக்கு. 1954 பெரியார் வந்து புத்தாவோட பிறந்தநாள் கொண்டாடுறதுக்காக அங்கே வந்து போகிறாரு. அடுத்து 1970 யுனெஸ்கோ இவருக்கு அவார்டு தருது. புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற பெயரில் வந்து தருது. ஏன்னா இவர் நம்ம நிறைய இடத்துல பார்க்குறது இவருடைய ரேஷ்னலிசம், பகுத்தறிவு. ஸோ அதனால் புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற பட்டத்தை வந்து யுனெஸ்கோ கொடுக்குது. அது மட்டும் இல்லாமல் இவரை வந்து தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படிங்கிற பேரும் வழங்குவாங்க. 1973 பெரியாருக்கு வந்து அஞ்சல் தலை ஒன்று வெளியிடுவாங்க, போஸ்டல் ஸ்டாம்ப். பெரியாருக்கு அஞ்சல் தலை 1973 வருடம் வந்து வெளியிடுவாங்க. அடுத்து இவரோட பீரியடில் ரிலீஸ் ஆன ஃபேமஸான சில புக்ஸ் பார்த்துடலாம். 1925 குடியரசு அப்படிங்கிற புக்கு. இது ரொம்ப ஃபேமஸானது அண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணது. இங்கிலீஷ்லையும் குடியரசு தான். அடுத்தது 1928 ரிவோல்ட்டுங்கிற புக்கு.
33ல் புரட்சி, 34ல் பகுத்தறிவு, 1935ல் ஃப்ரீடம் விடுதலை அப்படிங்கிற புக்கு. ஸோ திருப்பியும் சொல்கிறேன், 1925ல் குடியரசு, 1928ல் ரிவோல்ட், 1933ல் புரட்சி, 1934ல் பகுத்தறிவு, 1935ல் ஃப்ரீடம் விடுதலை அப்படிங்கிற புக்கு. இவரோட சிறப்பு பெயர்கள், சில சிறப்பு பெயர்கள் வந்து பார்க்குறோம். பகுத்தறிவு பகலவன், பகுத்தறிவு பகலவன். ஏன்னா ரேஷ்னலிசம் அப்படின்னால நமக்கு பெரியார் தான் ஞாபகத்துக்கு வரணும். ரேஷ்னலிசம், பகுத்தறிவு அப்படிங்கிற கான்செப்ட். ஏன்னா ஒரு விஷயத்த வந்து என்ன சொல்கிறது, எல்லாரும் சொல்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக அக்செப்ட் பண்ணாமல் அதை நம்ம ஆழ்ந்து சிந்திச்சு இது கரெக்டாக அப்படின்னு முடிவெடுக்கிறது தான் பகுத்தறிவு. ஸோ கேள்விகள் கேட்கணும். ஒன்று நடக்குதுன்னா ஏன், எதற்கு, எப்படி அப்படிங்கிற கேள்விகள் நம்ம கேட்க தான் நம்ம நிறையா கற்றுக்க முடியும் அப்படிங்கிறது தான் பகுத்தறிவு. நம்ம வந்து நல்லா யோசித்து ஆராய்ஞ்சு ஒரு முடிவெடுக்கிறது. அடுத்து சவுத் ஏஷியன் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம். தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ்ன்னு சொல்லிட்டு யுனெஸ்கோ வந்து இவருக்கு விருது வழங்கியிருப்பாங்க. அடுத்து இவரை வைக்கம் வீரர்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த வைக்கம்ங்கிற இடத்துல தான் போராட்டம் பண்ணி ஜெயிச்சிருப்பாரு. அதனால் வைக்கம் வீரர் அப்படிங்கிற பெயர் இவருக்கு இருக்குது. இவர் வந்து வைக்கம் வீரர், ஹீரோ ஆஃப் வைகோ அப்படின்னு சொன்னது வந்து திருவிக்கா. வைக்கமில் நடந்த பிரச்சனையை சரி செஞ்சனால இவருக்கு வைக்கம் வீரங்கிற பட்டம் இருக்குது அப்படிங்கிறத நமக்கு தெரிவித்தவர் யார் அப்படின்னா திருவிக்கா. ஸோ இவரை வந்து வைக்கம் வீரர், அவர் திருவிக்கா நடத்தின ஒரு இதழில் வந்து இந்த ஒரு விஷயத்தை போடும்போது பெரியார் தான் வைக்கம் வீரர் அப்படின்னு சொல்லியிருப்பார். அப்போ இவருக்கு இந்த பெயர் கொடுத்தது வந்து திருவி கல்யாண சுந்தரனார் அவர்கள். அடுத்து பெரியாரை வந்து சிறைப்பறவை அப்படிங்கிற பெயரும் இருக்குது. இந்த சிறைப்பறவை எதுக்கு அப்படின்னா மொத்தமாக 15 வருஷத்தில் பெரியார் 23 முறை 23 times, டோட்டலி இன் 15 years he went jail for 23 times. மொத்தமாக 15 ஆண்டுகளில் பெரியார் 23 முறை சிறை சென்றிருப்பார். அதனால் சிறைப்பறவை அப்படிங்கிற பெயரும் பெரியாருக்கு இருக்கும். பெரியாரை பற்றி கொஷின்ஸ் வந்து கேட்குறதுக்கு இதை தாண்டி டேட்டா இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் மொத்தமாகவே நிறையா சோர்ஸ் ரெஃபர் பண்ணி அவரோட கான்செப்ட் ஃபுல்லாகவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை தாண்டி பெரியார் பற்றி டேட்டா இல்லை. இஃப் இன்கேஸ் உங்களுக்கு டேட்டா தெரிஞ்சிருக்கு அப்படின்னா அதை கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். 1 செகண்ட் நம்ம ரிவிஷன் பண்ணிடலாம். அந்த டாபிக் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக். சிலபஸில் வந்து நமக்கு பெரியார் அப்படிங்கிற பெயரே கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக அது வந்து கேள்வி இருக்கும். முன்னாடிலாம் வந்து பெரியார் டாப்பிக்லேருந்து ஒரு 5-6 கேள்வி இருக்கும். அண்ணா டாப்பிக்லையும் பெரியார் டாப்பிக்லையும் நமக்கு 5-6 கேள்விகள் இருந்துச்சு. ஆனால் காலப்போக்கில் வந்து கம்மியாயிருச்சு. ஆனால் கட்டாயமாக 1-2 கேள்வியாச்சும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் நான் இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த டாப்பிக்லேருந்து கண்டிப்பாக அந்த கொஷின் நம்ம எதிர்பார்க்கலாம். இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 2024 கேட்கப்பட்ட பெரியாரோட டாபிக் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்க இந்த கிளாஸில் அந்த கண்டென்ட் வந்து இருக்குது. ஸோ இப்போ நடந்து முடிஞ்ச குரூப் 1 2024 கேட்ட பெரியாரோட கொஷின்ஸ் எல்லாமே நான் நடத்தியிருக்க இந்த பேஜஸில் வந்து இருக்குது. இதை நீங்கள் நல்லா கவனித்து பார்த்துட்டு கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே அது வந்து தெரியும். ஸோ இல்லாத ஒன்று, கேட்காத ஒன்று நம்ம எடுக்கலை. கரெக்டாக அவங்க என்ன கேட்பாங்களோ அந்த கிளாஸஸ் தான் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். ஸோ நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணுற எல்லா வீடியோவுமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வீடியோ. 1 செகண்ட் நம்ம ரிவிஷன் பார்த்துடலாம். பெரியாரோட ரியல் நேம் ஈவி ராமசாமி. ஈவிங்கிறது ஈரோடு வேங்கடப்ப ராமசாமி அப்படிங்கிறது. இவர் செப்டம்பர் 17, 1879 வருடம் பிறந்திருக்காரு. 24 டிசம்பர் 1973 வருடம் இருந்திருக்காரு. இவர் மொத்தமாக வாழ்ந்த காலம் 94 வயது வரைக்கும் இவர் வாழ்ந்திருக்காரு. இவரோட பேரண்ட் வந்து வேங்கடப்பன் சின்னசாமி. இவருக்கு ஒரு புனைப்பெயர் இருக்குது, சித்திரபுத்திரன். சித்திரக்கார புலி அப்படிங்கிறதும் ஒரு புனைப்பெயர் தான். அது யாரோடது அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சித்திரக்கார புலி அப்படிங்கிற புனைப்பெயர் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இவருடைய மதர் டங் என்னன்னா கன்னடா. இவர் 1918 ஈரோடு முனிசிபாலிட்டிக்கு சேர்மனாக இருந்திருக்காரு. ஈரோடு நகரசபையோட சேர்மனாக இருந்திருக்காரு. 1920 நான் கார்பரேஷன் மூமெண்ட்டில் பங்கேற்றிருக்காரு. ஸோ ஒத்துழையாமை இயக்கத்தில் வந்து பங்கு பெற்றிருக்காரு. 1921 கள்ளுக்கடை மறியலில் ஈடுபட்டிருக்காரு. இதுக்காக இவர் தோப்பில் இருந்த 500 தென்னை மரங்களை இவர் வெட்டியிருப்பார். இவர் அவரோட 19ஆம் வயதில் அவரோட முதல் திருமணம் செய்கிறாரு, நாகம்மை அவங்கள. அடுத்து 1922-23 காலகட்டங்களில் சென்னை மாகாணத்தோட காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்காரு இவர். ஸோ சென்னை ப்ராவின்ஸ் காங்கிரஸ் ஹெட்டாக இவர் 1922-23 இருந்திருக்காரு. 1924 கேரளாவில் வைக்கம்ங்கிற இடத்துல வைக்கம் சத்தியகிரகா அப்படிங்கிறது இவர் நடத்தியிருக்காரு தலித் மக்களுக்காக. இறுதியாக அதில் வெற்றியும் அடைஞ்சிருப்பார்.
இவரை வைக்கம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டு போனவர் ஜார்ஜ் ஜோசப். இவரை ரோசாப்பூ துரை அப்படின்னு சொல்லுவாங்க. ரோஜாப்பூ துரை அப்படிங்கிற பேர் வந்து ஜார்ஜ் ஜோசப்க்கு வந்து இருக்கும். இது ஸ்கூல் புக் டேட்டா. நெக்ஸ்ட்டு 1925 1925 சேரன் மாதேவி குருகுலத்தில் ஒரு போராட்டம் நடந்திருக்கும். அந்த குருகுலத்துக்கு ஓனராக இருக்கவர் விவிஎஸ் ஐயர். அவர் 2 டைனிங் இருபந்தி முறையை வந்து அவங்க நடத்திட்டு இருந்திருப்பார். அதனால் பெரிய பிரச்சனை வந்திருக்கும். கடைசியாக குருகுலத்தை வந்து க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து 1929 1929 ஃபஸ்ட்டு சுயமரியாதை கான்ஃபரன்ஸ் வந்து நடக்கும். இங்கேனா செங்கல்பட்டில் WPS சவுந்தரபாண்டியன் வந்து இதுக்கு தலைமை தாங்கியிருப்பார். இதில் இவங்க எடுத்த தீர்மானம் வந்து சாதி பெயர்களை ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான். 2வது மாநாடு ஈரோட்டில் நடந்திருக்கும். அதுக்கு தலைவர் யார் அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். 3வது மாநாடு 3வது கான்ஃபரன்ஸ் வந்து நமக்கு விருதுநகரில் நடந்திருக்கும். ஸோ சுயமரியாதை இயக்கத்துக்காக மொத்தமாகவே 3 மாநாடு தான் நடந்திருக்கு. முதல் மாநாடு செங்கல்பட்டில், 2வது மாநாடு ஈரோட்டில், 3வது மாநாடு விருதுநகரில். அடுத்தது 1936 அம்பேத்கர் எழுதின அன்ஹிலேஷன் ஆஃப் கேஸ்ட் அப்படிங்கிற புக்கை பெரியார் தமிழில் சாதி ஒழிப்பு அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணியிருப்பார். நவம்பர் 13 1938 ஈவிஆர் அவர்களுக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வந்து வழங்கியிருப்பாங்க. பட்டம் வழங்கினவங்க தர்மாம்பாள். அந்த மாநாட்டை தலைமை தாங்கினவங்க நீலாம்பிகை அம்மையார். ஸோ அந்த மாநாட்டை ஏற்பாடு பண்ணவங்க நீலாம்பிகை அம்மையார். அதில் ஈவிஆருக்கு பெரியார் அப்படிங்கிற பட்டம் வழங்கினது தர்மாம்பாள். டேட்டு இயர் ரெண்டுமே இம்பார்ட்டண்ட், அதெல்லாம் நான் கொடுத்துருக்கேன். நவம்பர் 13 1938 நமக்கு ஸ்கூல் புக்கில் அப்படியே இருக்குது. ஸோ டேட்டோட படிச்சுக்கோங்க. அடுத்தது 1938 நீதி கட்சி வந்து பெரியார்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி எங்கள் கட்சி வந்து தோத்துருச்சு, நீங்கள் எங்கள் கட்சிக்கு தலைமை தாங்கணும் அப்படின்னு கேட்டு நீதி கட்சிக்கு தலைவராக இருப்பார் பெரியார் 1938. 1940 காஞ்சிபுரத்தில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் திராவிட நாடுக்கு ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. இதான் திராவிட நாடு, எங்கள் கண்ட்ரி வந்து இப்படி தான் இருக்கும், எங்களுக்குன்னு ஒரு தனி கண்ட்ரி நீங்கள் பிரித்து கொடுக்கணும், பிரித்து கொடுத்தீங்கன்னா எங்கள் நாடு வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேப் ஒன்று ரிலீஸ் பண்ணுறாங்க. 1944 சுயமரியாதை இயக்கமும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் செல்ஃப் ரெஸ்பெக்ட் மூமெண்ட்டும் ஜஸ்டிஸ் பார்ட்டியும் ஒன்று சேர்ந்து திராவிட கழகம் அப்படின்னு பெயர் மாற்றம் பண்ணுறாங்க. இது எங்கன்னா சேலத்தில் வச்சு நடந்த கான்ஃபரன்ஸில் 1944 திராவிட கழகம் அப்படிங்கிற பெயர் வந்து வருது. அடுத்தது 1945 திருச்சியில் கருப்பு சட்டை மாநாடு நடக்குது. 1949 அவருடைய முதல் மனைவி வந்து இறந்ததுக்கு பிறகு மணியம்மை அப்படிங்கிறவங்கள அவர் திருமணம் பண்ணுறாரு. இது பெரியாரோட செகண்ட் மேரேஜ். இது பிடிக்காத நிறையா பேர் வந்து இவரை விட்டு விலகி போயிடுவாங்க. அதில் அண்ணாவும் ஒருத்தர். அப்படி விலகி போன அண்ணா வந்து டிஎம்கே அப்படிங்கிறத 1949 அதே ஆண்டு பெரியார் திருமணம் செய்த அதே ஆண்டில் வந்து டிஎம்கே திராவிட முன்னேற்ற கழகம் அப்படிங்கிறத அவர் ஸ்டார்ட் பண்ணுவார். 1954 பெரியார் வந்து பர்மாவுக்கு விசிட் பண்ணுறாரு. அங்கே புத்தாவோட 2500வது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 2500 பர்த்டே வந்து புத்தாவோடது பர்மாவில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதுக்காக அண்ணா வந்து அதுக்காக பெரியார் வந்து அங்கே போகிறாரு. இந்த பர்மா அப்படிங்கிறத மியான்மர்னு பெயர் மாற்றம் பண்ணது 1989. 1970 யுனெஸ்கோ வந்து அவார்டு தராங்க பெரியாருக்கு. எதுக்கு அப்படின்னா புத்துலக தொலைநோக்காளர் அப்படிங்கிற பெயரில் வந்து விருது தராங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 1973 பெரியாருக்கு வந்து நம்முடைய சென்ட்ரல் கவர்மெண்ட் மத்திய அரசு அஞ்சல் தலை ஒன்று வெளியிடுறாங்க. கடைசியாக அவரோட புக்ஸ் பார்க்குறோம். 1925 குடியரசு, 1928 ரிவோல்ட், 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935 விடுதலை. ஸோ 1925 குடியரசு, 1928 ரிவோல்ட், 1933 புரட்சி, 1934 பகுத்தறிவு, 1935 ஃப்ரீடம். லாஸ்ட்டாக இவரோட சிறப்பு பெயர்கள் பார்க்குறோம். பகுத்தறிவு பகலவன், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், வைக்கம் வீரர், சிறைப்பறவை. இதெல்லாம் இவரோட சிறப்பு பெயர்கள். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள். இது போன்ற வீடியோ நிறையா வேணும் அப்படின்னா நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக வரும். ஸோ நோட்டிஃபிகேஷன் வந்து ஆல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா ஹர்ஷா டிஎன்பிஎஸ்சின்னு டெலகிராமில் சர்ச் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் லிங்க் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி நம்ம டெலகிராமில் குவிஸ் போட்டுட்ருக்கோம். இந்த நம்ம வந்து வீடியோஸில் பார்க்குற கொஷின்ஸ் தாண்டி யூனிக்கான கொஷின் தான் டெலகிராமில் நம்ம போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு அந்த கொஷின்ஸ் வேணும் அப்படின்னா டெலகிராம் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி நம்ம யூடியூப் சேனலில் கம்யூனிட்டி போல்லையும் நம்ம நிறைய கொஷின்ஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ கொஷின்ஸ் நிறையா பார்க்க நிறையா வந்து ஜென்ரல் ஸ்டடீஸில் லேர்ன் பண்ண முடியும். ஜிஎஸில் நீங்கள் ஃபுல் மார்க் வாங்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் நீங்கள் ஃபுல்லாக ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே வரணும். எல்லா வீடியோஸும் பார்க்கணும். திருப்பி ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஜிஎஸில் மிஸ்டேக்கே பண்ணாமல் நம்ம ஃபுல் மார்க் ரொம்ப ஈஸியாக ஸ்கோர் பண்ணிடலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்யூ. நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள்.